அலை அஸ்ட்ரோ சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்ப 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்துக்கான ராசி பலன்கள் கடக ராசிக்கு எப்படி இருக்குங்கிறத இப்ப பார்ப்போம். கடகராசி நேர்களே, இந்த ஆகஸ்ட் மாதத்துல உங்களுடைய குடும்பஸ்தானத்துல கேது இருக்கிறதுனால நிச்சயம் குடும்பத்துல நீங்க பேசுற பேச்சுக்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் குடும்பத்துல குழப்பங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதிபதியான சூரியன் பாத்தீங்கன்னா விரயஸ்தானத்தோட இருக்கிறதுனால நிச்சயம் பாத்தீங்கன்னா குடும்பத்துல வரவுக்கு மீறிய செலவுகள் பாத்தீங்கன்னா வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்திக் கொள்வது நல்லது. அடுத்து உங்களுடைய ராசிக்கு 4ஆம் இடத்து அதிபதியான சுக்கிரன் பாத்தீங்கன்னா 12ஆம் இடத்துல மறைஞ்சிட்டாரு. அதனால நிச்சயம் பாத்தீங்கன்னா உங்களுடைய குழந்தைகளின் படிப்புக்காகவோ அல்லது புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்காகவோ பாத்தீங்கன்னா நீங்கள் செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலை உங்களுக்கு இந்த மாதத்தில் ஏற்படும். சில கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல கடன் வாங்கி வண்டி வாங்கக்கூடிய யோகம் பாத்தீங்கன்னா அவர்களுக்கு ஏற்படும். இந்த மாதத்துல சனி செவ்வாய் பாத்தீங்கன்னா ஒருவருக்கொருவர் 7ஆம் பார்வையாக பார்த்துக் கொள்வதனால புதிதாக நிலம் பாத்தீங்கன்னா இந்த மாதத்தில் வாங்குவதை தவிர்க்க வேண்டும். இல்லை என்றால் நிலம் சம்பந்தமான பிரச்சனைகள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதிலும் முக்கியமாக ஏதாவது ஒரு நிலப்பிரச்சனையில மாட்டிக்கிட்டு கோர்ட்டு கேஸ் வரை செல்லக்கூடிய சூழ்நிலையும் ஏற்படும். கடந்த காலத்துல ஏதாவது நீங்க நிலம் வாங்கியிருந்தீங்கன்னா அந்த நிலம் சம்பந்தமான பிரச்சனைகளும் பாத்தீங்கன்னா தற்போது வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகையால இந்த ஆகஸ்ட் மாதத்துல பாத்தீங்கன்னா நிலம் சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலுமே பாத்தீங்கன்னா கடகராசினியர்கள் இந்த மாதத்தில் ஈடுபடக்கூடாது. முக்கியமாக கோர்ட்டு படிங்கிறது என்னன்னா இந்த மாதத்தில் ஏறுவதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். கணவன் மனைவிக்கிடையே உள்ள உறவுகள்ல பாத்தீங்கன்னா நிச்சயம் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் நண்பர்களுடனான பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு முக்கிய காரணமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சனியும் செவ்வாயும் ஒருவருக்கொருவர் பார்த்துக் கொள்வதனாலதான் இந்த பிரச்சனை ஏற்படுது. ஆகையால முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க குடும்பத்துல கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல இந்த சனி வக்ரமாக இருக்கிறார். அதோட செவ்வாயினுடைய பார்வையும் 9ஆம் இடத்துல விழுவதனால நிச்சயம் அப்பாவுக்கும் உங்களுக்குமான உறவுகள்ல பாத்தீங்கன்னா கொஞ்சம் மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதே நேரம் அப்பா வழி சொத்துக்கள்ல பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வில்லங்கம் வருவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது. ஆகையால் முடிந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா நீங்க விட்டு கொடுத்து செல்வது நல்லது. ஆரம்ப கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். அதே நேரம் உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவர்களுடைய படிப்பு பாத்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்கும். உத்தியோகம் பார்க்கிற கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா வக்ரசனியினுடைய பார்வை 6ல விழுந்தாலும் குருவினுடைய நேரடி பார்வை தனது வீட்டு மேல விழுவுறதுனால பெரிதாக வேலையில் பார்க்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பு என்பது இருக்காது. வேலையில பாத்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் என்பது நிச்சயம் அவர்களுக்கு இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட் சம்பந்தமான எந்த ஒரு முயற்சிகளும் இந்த மாதத்துல ஈடுபடக்கூடாது. அதே நேரம் விவசாயம் பார்க்கிறவங்க பாத்தீங்கன்னா மகசூல்ல எதிர்பார்த்த லாபங்கள் கிடைப்பது கடினம். தற்போது உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பாத்தீங்கன்னா ராகு இருக்கிறார். அதே நேரத்துல 8ஆம் இடத்து அதிபதியான சனி வக்ரமாக இருந்து செவ்வாயினுடைய பார்வை இருக்கிறதுனால இந்த நேரத்துல உயரமான இடங்களுக்கு செல்வதை முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். அதே நேரம் இரவு நேரங்கள்ல முடிந்த அளவுக்கு பயணங்களை தவிர்ப்பது நல்லது. என்ன என்றால் விபத்துக்கு சமமான கண்டங்கள் பாத்தீங்கன்னா வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. இதுக்கு முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த செவ்வாயினுடைய பார்வை வக்ர சனியின் மேல நேரடியா விழுகுது. அதனால முடிந்த அளவுக்கு இந்த மாதத்துல உங்களுடைய பயணங்கள்ல ரொம்ப கவனமாக இருப்பது நல்லது. தொழில் சம்பந்தமாக எந்த ஒரு முயற்சிகளிலுமே பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல நிதானம் என்பது தேவை. புதிதாக எந்த ஒரு தொழிலையுமே இந்த நேரத்துல ஆரம்பிக்க கூடாது. அதே நேரம் அரசு வேலைக்கு முயற்சி செய்யறவங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக இருப்பது நல்லது. ஏன்னா எதுலையுமே மணியை கொடுத்து நீங்க ஏமாந்துடக்கூடாது. அந்த மாதிரியான சூழ்நிலைகளும் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. காலேஜ் படிக்கிற மாணவ மாணவிகள் பாத்தீங்கன்னா படிப்புல நிச்சயம் கவனமாக இருக்க வேண்டும். இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கடகராசினியர்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப உஷாரா இருக்கணும். இல்லைன்னா உங்களுக்கு தேவையற்ற செலவுகள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரம் குடும்பத்திலையும் பாத்தீங்கன்னா மனக்கசப்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆகையால இந்த மாதத்துல விழிப்போடு இருக்கக்கூடிய மாதமாக கடகராசினியர்களுக்கு இருக்கிறது. அப்புறம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.